இன்னைக்கு வீடியோல நம்ம Oppo K13 Turboட டீடைல்டான ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இந்த போன்ல நமக்கு இன்பில்டா கூலிங் ஃபேன்லாம் ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்திருக்காங்க. சோ அந்த கூலிங் ஃபேன் உண்மையாவே இந்த ஸ்மார்ட் போனை கூல் பண்ணுதா? அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனை நம்ம வந்து Flipkartல தான் ஆர்டர் போட்டிருந்தோம். சோ Flipkart அப்படின்றதுனால அன்பாக்சிங் அந்த ஓபன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லி அவங்களே ஓபன்லாம் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி நமக்கு கையில பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பட் பாக்ஸ் இந்த மாதிரி தான் பர்பிள் கலர்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க. Oppo K13 Turbo 5G அப்படின்றத டாப்ல மெயினா போட்டுருந்தாங்க. மற்றபடி பாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்ல. பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு மொபைல் போன் இருந்துச்சு. இந்த மொபைலுக்கான TPU கேஸ் கொடுத்திருந்தாங்க, யூசர் மேனுவல் கொடுத்திருந்தாங்க, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்திருந்தாங்க, USB to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்திருந்தாங்க, சிம் எஜெக்டர் பின் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதோட ஸ்பெஷலா இந்த கூலிங் ஃபேன், இதுல இருக்கக்கூடிய கூலிங் ஃபேனை கிளீன் பண்றதுக்கான ஒரு டெடிகேட்டட் பிரஷ் கொடுத்திருந்தாங்க. இந்த போன் ஆக்சுவலி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ண இருக்கக்கூடிய ஒரு போன் தான். ஸோ அதனால கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் டிசைன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கிட்ட இருக்கிறது பர்பிள் கலர் வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா Oppo அப்படின்ற அந்த லோகோ அண்ட் இந்த ரைட் சைட் பாட்டம் அண்ட் டாப் லெஃப்ட் சைட் கார்னர் அண்ட் இந்த கேமரா மாடலில் இது ஃபேன், இந்த ஃபேனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரிங், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் டச் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டர் ஃபீலாக இருக்காது. ஆனால் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அண்ட் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்பயுமே ஒரு ப்ரீமியம் ஃபோன் 28,000 அந்த பட்ஜெட்டுக்கான ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கான அந்த ப்ரீமியம் ஃபீல்லாம் நமக்கு இந்த ஃபோனில் கிடைக்கல. அண்ட் மொபைலும் 207 கிராம்ஸ்க்கான கொஞ்சம் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக 8.3 mm திக்னஸோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பல்கான ஃபோன் தான். கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போதே வெயிட் எல்லாமே நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் இந்த கார்னரில் லைட்டாக ஒரு சின்ன கவேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிங்கிள் ஹேண்டில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்கும்போது பேக் சைடு நமக்கு கேமரா மாடல் மாதிரி 2 செஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டாப்ல இருக்கிறது மட்டும் தான் கேமரா, கீழே இருக்கிறது வந்து அந்த கூலிங் ஃபேன். அண்ட் ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து நமக்கு ஃபிளாஷ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் நமக்கு ரைட் சைடு நமக்கு அந்த கூலிங் ஃபேன் இருக்குல்ல, அதோட ஏர் வென்டிலேஷனுக்கான ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும், பவர் பட்டன் இருக்கும். டாப்பில் நமக்கு 2 மைக் கொடுத்துருப்பாங்க, IR பிளாஸ்டர் இருக்கும் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு நமக்கு ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. பாட்டம்ல நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கும், மைக் இருக்கும் அண்ட் சிம் ட்ரே இருக்கும். சிம் பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு டியூவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஆக்சுவலி செம்ம கலர்ஃபுல்லாக, நல்ல வைப்ரண்டா, நல்ல ஷார்ப்பான கண்டென்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. ஆக்சுவலி இதில் நமக்கு 6.8 inches சைஸ்ல 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 1600 nitsக்கான HBM ஓட கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. 10 bitக்கான AMOLED டிஸ்பிளே தான். HDR சப்போர்ட்லாம் இருக்கு. நமக்கு யூடியூப்ல HDR 4K 60 FPS நம்மளால வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த வகையில் கண்டென்ட் வாட்சிங் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு டிஸ்பிளேவாக இருந்தது. பார்க்கறதுக்கு கண்டென்ட் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக வைப்ரண்டாக இருக்கு. அது போக நமக்கு இங்கே பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 பக்கமே சிமெட்ரிக்கலாக ரொம்பவே கம்மியான பெசலோட கொடுத்துருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு கண்டென்ட் வாட்சிங்காக பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான டிஸ்பிளேவாக எனக்கு இருந்துச்சு. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டியூவல் ஸ்பீக்கர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூவல் ஸ்பீக்கரும் இருக்கு அண்ட் அதில் 300% வால்யூம் பூஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல லவுடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலி நிறைய ஃபோனில் அந்த வால்யூம் பூஸ்ட் யூஸ் பண்ணும்போது இறைச்சலாக இருக்கும். பட் இந்த ஃபோனில் அந்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு சவுண்ட் நல்ல லவுடாக இருக்கு அண்ட் ஓரளவுக்கு டீட்டெயிலாகவும் இருக்கு. அடுத்து டச் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது டச்லையுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தான டச் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால் டக்கு டக்குன்னு டச் பண்ணுற போது ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த UI கலர் OS உங்களுக்கு தெரியும். ஸோ OnePlus எல்லாத்துலேயுமே இதே UI தான். ஸோ அந்த UIயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக, ரொம்பவே ஸ்லீக்காக இருக்கா. நமக்கு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக ஓவரால் எனக்கு இதோட டிஸ்பிளே டச் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய பிளேஸ்மெண்ட், ஃபங்க்ஷன், ஒர்க்கிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு, நோ இஷ்யூ. இந்த மொபைல் கொஞ்சம் பல்காக வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இதோட பேட்டரி தான். ஏன்னா 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான சார்ஜரும் நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி இந்த 7000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண நமக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அண்ட் பேட்டரி லைஃபாக பார்க்கும்போது என்னோட டெஸ்ட்லேருந்து 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வருது. ஸ்க்ரீன் அண்ட் டைம் ஆக்சுவலி இதில் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாத தூக்கிட்டாங்க. பட் என்னோட கேஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 8 to 8.5 hours அந்த லெவலுக்கான ஒரு ஸ்க்ரீன் அண்ட் டைம் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 7000 mAh பேட்டரிக்கு அது ஓரளவுக்கு ரீசனபிள் தான் நினைக்கிறேன். அண்ட் பேட்டரி டெஸ்ட்டை டெடிகேட்டடாக ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணும்னா அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸுக்கு நமக்கு MediaTekோட Dimensity 8450 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு 4 nanometer ப்ராசஸர், TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு
பெருசாக எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கேம்லாம் விளாடும் போது நல்லா ஸ்மூத்தாக ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா கேம் சப்போர்ட்டும் இருக்குது. எந்த கேம் வேணாலும் ப்ளே பண்ணலாம். பிஜிஎம்மில் 120 FPS சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 120 FPSல வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணும்போதுமே ஓரளவுக்கு அது வந்து மேனேஜ் பண்ணி நமக்கு புஷ் பண்ணி கொடுக்குது. கேம்ஸ் எல்லாம் நல்லாவே விளாட முடியுது. அங்கங்கே ரொம்ப மினிமலான ஃப்ரேம் ட்ராப்ஸை வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு பர்ஃபார்மன்ஸாக பெரிய இஷ்யூ அப்படின்றது எதுவும் இல்லை. கண்டிப்பாக கேம் விளாடும் போது கேம் எல்லாத்தையுமே வந்து ஓவரால் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அதே சமயம் ஹீட்டிங் அப்படின்னு வரும்போது ஹீட்டிங் ஆக்சுவலி நமக்கு இன்டோரில் உட்காந்து கேம் விளாடுறோம், நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஃபேன்லாம் போட்டு கேம் விளாடுறோம் அப்படின்னும் போது பெரிய லெவலில் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகல. ஒரு 37 டிகிரி 36 டிகிரி அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. பட் அதே சமயம் நம்ம கொஞ்சம் அவுட்டோர்லலாம் போயிட்டு ஃபேன் இல்லாமலாம் நம்ம கேம் விளாடுறோம், அதே மாதிரி கேமராலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகுது. மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நான் கேம் விளாடும்போது கேமராலாம் யூஸ் பண்ணும்போது போச்சு. அண்ட் மேக்ஸ் டு மேக்ஸ்னு பார்க்கும்போது நான் ஆன்டிடியூ ஸ்கோர் ரன் பண்ணும்போது 45 டிகிரி வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு. கண்டிப்பாக 45 டிகிரி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் தான். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகுறாப்புல. பட் அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக கூலிங் ஃபேன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா அதையுமே டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் என்னோட டெஸ்ட்லேருந்து டெம்பரேச்சரை ஃபாஸ்ட்டாக ஒரேடியாலாம் ரெடியூஸ் பண்ண மாட்டேது. ஒரு ½ அன் ஹவர் ஃபேனை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ ஓவரால் டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகலை. பட் டெம்பரேச்சர் ஒரு 37 டிகிரி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேம்லாம் விளையாடும் போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும். அதுக்கு இந்த கூலிங் ஃபேன் என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கேஷுவல் யூசேஜ் மல்டி டாஸ்கிங் எல்லாமே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். ஆக்சுவலி என்னோட டெஸ்டிங் ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா ஆன்டிடியூ ஸ்கோர் கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஆன்டிடியூ ஸ்கோர் கிடச்சிது. அண்ட் CPU throttle 31% throttle ஆச்சு. அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 80 to 100% அந்த லெவலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓவரால் தியரிட்டிக்கல் டேட்டாவை பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிளான நல்ல ஸ்கோர்ஸே நமக்கு கிடச்சிது. அண்ட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸாகவுமே எனக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிளான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்தது. அங்கங்கே கேம்ஸ் விளாடும் போது ஸ்லைட்லி சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸை மட்டும் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் நமக்கு 5G ஃபோன் தான். 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்டர்நெட் கால் குவாலிட்டி அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நான் என்னோட ப்ரைமரி சிம்மை போட்டு கால்ஸ் எல்லாமே நிறையவே பேசி பார்த்தேன். ஸோ கால் பேசும்போது எனக்கு எங்கேயுமே வந்து காலில் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடுமே ஓரளவுக்கு நல்லா தான் கிடச்சிது. நான் டெஸ்ட் பண்ணப்போ இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 141 MBPSக்கான டவுன்லோட் ஸ்பீட் கிடச்சிது. அண்ட் அப்லோட் ஸ்பீட் 20 MBPS வரைக்கும் கிடச்சிது. அதே மாதிரி நான் ஒரு 1.2 GBக்கான கேமை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது 1 மினிட்ல எனக்கு டவுன்லோட் ஆச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24-25 MBPS வரைக்கும் கேம் டவுன்லோட் ஆகும்போது இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்றது கிடச்சிது. ஸோ ஓவரால் 5G இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அந்த இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே மாறும். பட் எங்கள் ஏரியாவில் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கான ஸ்பீட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிடச்சிது. அதனால் எனக்கு இன்டர்நெட்டில் பெருசாக இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியலை. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 8 GBக்கான ரேம், LPDDR5Xக்கான ரேம் அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. என்கிட்ட இருக்கிறது 8 GB 128 GBக்கான வேரியன்ட். இந்த 8 GB வேரியண்ட்டில் நம்மளால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு 15 18 ஆப் வரைக்கும் பேக்ரவுண்டில் வச்சு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. லோட் ஆகாமல் ஆப்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே 20 ஆப்ஸ் 21 22க்கு மேலே நீங்கள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போது லைட்டாக லோட் ஆகி ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கு இன்னும் அதிகமான ரேம் வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆப்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த 8 GB ரேமுக்கு இந்த 15 to 18 ஆப்ஸ் பேக்ரவுண்ட் ரன்னிங் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்து மொபைலில் கேமரா நமக்கு பின்பக்கம் ஆக்சுவலி டுவல் கேமரா கொடுத்துருப்பாங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும். OIS சப்போர்ட்லாம் கிடையாது. ரெண்டாவது ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி செல்ஃபி கேமரான்னு வரும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. கேமராவுடைய செட்டப் ஹார்ட்வேராக பார்க்கும்போது என்னடா இது இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா கண்டிப்பாக ரெண்டாவது கேமரா அட்லீஸ்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடாவது கொடுத்துருக்கலாம். பட் அது இல்லாமல் ஒரு 2 மெகா பிக்சல் தேவையில்லாத ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டாவது கேமரா யூஸ்லெஸ் தான், தூக்கி போட்டுருங்க. பட் பிரைமரி கேமரா எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் நல்லா இருக்கா, ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா ஸ்கின் டோன்ஸ் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்குது. ஸோ நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஓவராக பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவல் ஸ்கின் டோன் என்னவோ அதை வந்து அப்படியே எடுத்து கொடுக்குது. ஸோ அது வந்து எனக்கு பர்சனலி வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. மற்றபடி ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்லாம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இமேஜில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் லெவலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டார்க்கர்
ஃபோக்கஸ் சைட் ஆஃப் இமேஜஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஓவர் டார்க்காக இருக்கிற மாதிரியான சில ஃபீல் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு சில இமேஜஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. அதே சமயம் சில இமேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நைட் டைம் ஃபோட்டோ அப்படின்னு வரும்போது நைட் டைம் ஃபோட்டோலையுமே ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நேச்சுரலாக மெயின்டைன் ஆகுது. மெயினாக பேக் லைட் இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எனக்கு எடுத்தது. அதே மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அந்த பேக் லைட்டுடைய அந்த ஃப்ளேர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு OAS சப்போர்ட் கிடையாது அப்படின்றதுனால நைட் டைமில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஷேக் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். லைட்டாக ஒரு சின்ன ஷேக் வந்தாலும் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த ஷேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த OAS சப்போர்ட் இல்லாது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. அதுதான் செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மெயினாக எனக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஓவராக மேக்கப்லாம் போடாமல் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது போக இமேஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாக தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கை பேக்ரவுண்ட்லாம் வரும்போது அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓகே, கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த பிரைமரி கேமரா மட்டும் ஓகேவா இருக்குது. அதுவே வீடியோன்னு வரும்போது ரியர் கேமராவில் மேக்ஸிமம் 4K 60 FPS நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 30 FPS தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் OAS சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனால வீடியோஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளான வீடியோஸ் நம்ம கிடைக்கல. சாம்பிள் வேணா ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. இந்த வீடியோ நான் Oppo K13 Turbo உடைய ரியர் கேமரா மேக்ஸிமம் சப்போர்ட்டான 4K 60 FPSல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 4K 60 FPS எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் நான் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ நான் Oppo K13 Turbo உடைய செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் சப்போர்ட்டான 1080 பிக்சல் 30 FPSல நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செல்ஃபி கேமராவுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ எனக்கு பின்னாடி ஸ்கை இருக்குது. ஸோ ஸ்கையோட எக்ஸ்போஷர்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுது, ஸோ எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸாக சில AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக இந்த AI சம்மரி, AI வாய்ஸ் ஸ்கிரைபு, AI டிரான்ஸ்லேட்டு, AI என்ஹான்ஸு, AI எரேசரு, AI அன்பிளரு, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக IPX9க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் தாராளமாக தண்ணிக்குள்ளேயே தூக்கி போட்டு நீங்கள் என்னென்னாலும் பண்ணலாம். ஈவன் எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் தண்ணியை பீச்சி அடித்தாலுமே தண்ணி உள்ளே போகாது, சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நாம் இது வந்து கை காசை போட்டு வாங்கின ஃபோனு. ஒரு வேளை தண்ணிக்குள்ளே போட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா வாரண்டிலாம் கிளைம் பண்ணாது, அவங்க அஷூரன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் என்னால் டெஸ்ட் பண்ணிலாம் காமிக்க முடியல. பட் IPX9 ரேட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக IR பிளாஸ்டர் நமக்கு அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மிலிட்ரி கிரேட் 810Hz அப்படின்ற அந்த ஷாக் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் OS 15 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃப்கோர்ஸ் ரன் ஆகுது. அண்ட் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே கம்மி தான். 4 வருஷத்துக்கான OS அப்டேட் இல்லைனா ஒரு 3 வருஷமாவது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. சரி, ஓவரால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மார்க்கெட்டில் 8GB 128GB வேரியன்ட் வந்து 28,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டிஸ்பிளே உண்மையிலே ஒர்த்து, சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கூலிங் ஃபேன் கூல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்குது. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. IPX9 ரேட்டிங்லாம் ஓகே. பட் கேமரா அப்படின்னு வரும்போது தான் பஞ்சாயத்து. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக OAS கேமரா கொடுத்துருக்கணும். அதேமாதிரி ரெண்டாவது கேமரா அட்லீஸ்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைராவது கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் OS அப்டேட் ப்ராமிஸும் ரொம்பவே கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான சில பஞ்சாயத்துகள் இருக்குது. பட் ஓவரால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸிங் 28,000 அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தோணுது. மேபி 25,000 குள்ளே வச்சு இந்த மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நான் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு அதில் நான் சொன்ன நெகட்டிவ்ஸ்லாம் பெருசாக இம்பாக்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோனை வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஃபோன் நம்ம ரிவ்யூக்காக வாங்கியிருக்கக்கூடிய ஃபோன் தான். அதனால் ரிவ்யூ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம திரும்ப சேல் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது இந்த ஃபோன் வாங்கிக்க விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸிங்க்கு ஃபோன் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.